அனைவருக்கும் வணக்கம். இந்த பகுதியில் நம்ம பார்க்க போறது ககன குளிகையை பத்தி பார்க்க போறோம். இந்த ககன குளிகையை பாத்தீங்கன்னா ரெண்டு விதமா செய்யலாம். அதுல ஒரு முறை உங்களுக்கு நாங்க இப்ப கொடுக்குறோம். இந்த முறை பாத்தீங்கன்னா உங்களுக்கு கேட்கறதுக்கு ரொம்ப ஈஸியான மாதிரி தெரிஞ்சாலும் செய்யறதுல சில டிஃபிகல்டிஸ் இருக்கு. இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு போகர் 12,000த்துல இந்த முறையை போகர் சொல்லி இருக்காரு. இது பாத்தீங்கன்னா சுணங்கி விருட்சம் சதுரகிரி மலையில இந்த மரம் உங்களுக்கு இருக்கு. இந்த மரம் பார்க்கறதுக்கு இது ஒரு நெல்லி மரம் மாதிரி உங்களுக்கு இருக்கும். இதோட இலை பாத்தீங்கன்னா ஒரு நெல்லிக்காய் மரத்தோட இலை மாதிரி உங்களுக்கு இருக்கும். இதோட பூ பாத்தீங்கன்னா ஒரு வெள்ளை கலர் பூவா இருக்கும். இதோட காய் ஒரு நாய்க்குட்டி மாதிரி உங்களுக்கு இருக்கும். இந்த காய் முதிர்ந்து கீழே விழுகும் போது நாய் கத்துற சவுண்டு உங்களுக்கு கேட்கற மாதிரி இருக்கும். கொஞ்ச நேரத்திலே அந்த காய் திருப்பி மரத்துல போய் ஒட்டிக்கும். இந்த காயை பாத்தீங்கன்னா யாருனாலையும் பறிச்சு செல்ல முடியாதுன்னு சொல்லி போகர் சொல்லி இருக்காரு. போகர் இந்த காயை எடுக்கிறதுக்கு அந்த மரத்துக்கு அடியில தவம் இருந்து அந்த போகர் இந்த காயை எடுக்கிறதுக்காக அந்த மரத்துக்கு அடியில தவம் இருந்து இந்த காயை எடுத்ததாக அவர் சொல்றாரு. இந்த மரத்துக்கு பாத்தீங்கன்னா நீங்க முறைப்படி காப்பு கட்டி சாபம் போக்கி, உங்களுக்கு சாபம் போக்குற முறை முன்னாடியே உங்களுக்கு வீடியோஸ்ல கொடுத்துருக்கு, அதை பார்த்துக்கோங்க. அந்த மரத்துல பாத்தீங்கன்னா ஒரு ஓட்டை போட்டு அதுக்குள்ளார 35 கிராம் பாதரசம், அதாவது சுத்தமான பாதரசத்தை விட்டுட்டு அதே மரத்தோட ஏதாவது ஒரு கலையை வச்சு அந்த ஹோல்ஸ் நீங்க அடைச்சிட்ட பிறகு 2 மாசத்துக்கு அப்புறம் அந்த கட்டையை நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா அதுக்குள்ள இருக்கிற பாதரசம் உங்களுக்கு மணியா மாதிரி குளிகையா மாறி இருக்கும். இந்த குளிகைக்கு நீங்க புடம் இந்த மாதிரி எதுவுமே பண்ண தேவையில்லை. இந்த குளிகை எடுத்து நீங்க வாயில அடக்கி வச்சிட்டீங்கன்னா நீங்க எங்க நினைச்சாலும் அந்த இடத்துக்கு போக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு போகர் சொல்லி இருக்காரு. இதோட வேகம் பாத்தீங்கன்னா லைட்டோட ஸ்பீடுக்கு உங்களுக்கு இருக்குன்னு போகர் சொல்லி இருக்காரு. அதாவது நீங்க கன நேரத்தில் நீங்க நினைச்ச இடத்துக்கு உங்களால போக முடியும் அப்படின்னு போகர் சொல்லி இருக்காரு. ஆனா இது பாத்தீங்கன்னா செயல்முறையில செய்யறதுல நிறைய டிஃபிகல்டிஸ் இருக்கு. ஏன்னா இது ரசமணி செய்யறவங்களுக்கு அது என்ன டிஃபிகல்டிஸ்னு அவங்களுக்கு நல்லாவே தெரியும். அந்த மரத்தை கண்டுபிடிச்சு அந்த மரத்தை காப்பு கட்டி நம்ம பண்றது ரொம்ப கஷ்டமான விஷயமாவும் இருக்கும். அடுத்த பகுதியில இதே மாதிரி ககன குளிகை வேற ஒரு முறையை பத்தி உங்களுக்கு நாங்க கொடுக்குறோம். மிக்க நன்றி.